ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சயா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கியா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நண்டு கிரேவி தான் பண்ண போகிறேன். நான் எப்படி நண்டு கிரேவி வைக்க போகிறேன்ற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நண்டு கிரேவி பண்ணுறதுக்கு 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி பழமாக நறுக்கி வச்சுருக்கேன். ஓகே, வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். சோம்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதக்கிடலாம். நண்டு வந்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க, பச்சை வாசனை போகிற வரையும். இப்போ அதுக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா, ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ரெண்டும் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மசாலாவை சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. இல்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நண்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நண்டெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். நண்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க. இப்போ நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட வந்து ஜீரகம், மிளகு, தேங்காய் சேர்த்து நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இது நண்டு நல்லா வெந்த பிறகு இதை சேர்த்துக்கலாம். நண்டு நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நம்ம தேங்காய் அரைச்சி வச்சதை சேர்த்துடலாம். இப்போ சேர்த்தாச்சு, நல்லா கிளறி விட்ருங்க. நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே இறக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவியாக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.